Hello everyone, welcome. So JEE Mains Mathematics 50 days crash course ல இருக்கும். Day 27 Differentiability Part 2. So நீங்க Part 1 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து Part 1 முடிச்சாச்சு. ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா we have defined what is meant by derivative of a function at a point. நம்ம சொல்லியிருக்கோம் derivative of a function at a point is nothing but என்னது slope of the tangent line for the function at x is equal to a. ஸோ நம்ம அந்த கண்டுபிடிச்சோம் அந்த ஸ்லோப் என்னவா இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் எக்ஸிஸ்ட் ஆகி அது ரெண்டுமே ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் தான் நம்ம போவோம் ஸ்லோப்பா போவோம் அந்த டேஞ்சன்ட் எப்படி ஸ்லோப்பா போவோம் நம்ம சொன்னோம். ஸோ அப்போ எல்லா எஃப் டேஷ் ஆஃப் ஏவும் we say f is differentiable at a. ஸோ ஏன்ற பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் எப்போ அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் அட் x is equal to a ல ஈக்குவலா போனோம். x is finitelyயாவும் போனோம் ஈக்குவலாவும் போனோம். ஓகேவா? அதாவது L of f dash of a யோட ஃபார்முலா என்னது நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணோம். லிமிட் s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h r of f dash of a right hand derivative at x is equal to a. அதோட ஃபார்முலா என்னது லிமிட் s tending to 0 f of a plus h minus f of a divided by h. இப்போ ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஃபைனைட்டாவும் இருக்கணும் ஈக்குவலாவும் இருக்கணும். இருந்தது அப்படின்னா அந்த காமன் வேல்யூ தான் சொல்லுவோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் அட் பாயிண்ட் சொல்லுவோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூட்டி வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூட்டியை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். a function y is equal to f of x is said to be continuous at a point x is equal to a எப்போ if limit x tending to a f of x is equal to f of a. கரெக்டா? ரெண்டு ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா we say f is continuous at a. If it is continuous at all the points na we say the function is continuous function. Okay, இப்போ differentiability நம்மளுக்கு தெரியும். இப்போ what is the relationship between continuity and differentiability? ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரிலேஷன் அப்படின்னா if a function is differentiable at x is equal to a. So ஏன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? L of f dash of a வும் r of f dash of a வும் x is finite ரெண்டு ஈக்குவலா போயிடுச்சு. அப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பா. Differentiability at a point implies continuity at a point. If a function is differentiable at x is equal to a, this implies it is also continuous at x is equal to a. அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா ஃபங்க்ஷனாவும் இருக்கும். நீ புரியுதா? பாருங்களேன், லாஸ்ட் வீடியோ பாருங்க. இந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸாவும் இருக்கும். அந்த பாயிண்ட்ல நீங்க கையெடுக்காம கிராஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதாவது கண்டினியூஸா ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் முக்கியமானது இங்க. ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருந்தா அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். பட் ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. That is, if a function is continuous at x is equal to a, then it may or may not be differentiable at x is equal to a. ரொம்ப முக்கியம்பா. Differentiability at a point implies continuity at a point. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஷியபிளா இருந்தா அதே பாயிண்ட்ல கண்டினியூஸாவும் இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. It may or may not be differentiable at x is equal to a. I'm going to give you an example. Don't worry. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா தியரம். இது I'm not going to prove now. இதுக்கு I'm going to give you a counter example. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்.
ஆனா அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்ல போறேன். அதாவது டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி, பட் கண்டினியூட்டி டஸ் நாட் இம்ப்ளை டிஃபரன்ஷியபிலிட்டி. அதுதான் கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருந்தா அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸாவும் இருக்கும். பட் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்ததுன்னா இட் மே ஆர் மே நாட் பி டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட். தம்பி புரியுதா? ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி, பட் கண்டினியூட்டி நீட் நாட் இம்ப்ளை டிஃபரன்ஷியபிலிட்டி. லைன் போட்ட பாருங்க, need not imply differentiability. If a function is differentiable at a, it is continuous at a. But if it is continuous at a, it may or may not be differentiable at a. I'm going to give an example. Okay, I'm going to give a counter example. Counter example. அதாவது I'm going to create a function that is continuous at a, but it is not differentiable at a. Okay, okay. Consider the function y is equal to mod x at x is equal to 0. ஸோ நான் ஃபங்க்ஷன் mod x எடுத்துக்கிட்டேன். இப்போ 0ன்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குன்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் சொல்ல போறேன் அப்படின்னா 0ன்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்ல போறேன். அது சொல்லிட்டேன் அப்படின்னா this function serves as a counter example for this statement. கரெக்டா? கண்டினியூஸா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் டிஃபரன்ஷியபிளா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா கண்டினியூஸா இருக்கணும். அது தியரம் ப்ரூஃப். நான் நாட் கோயிங் டு ப்ரூவ் நவ். ஓகேவா? சூப்பர். இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஐ அம் கோயிங் டு சே இட் இஸ் கண்டினியூஸ் அட் 0. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் 0 சொல்றோமா? ஆக்சுவலா அது ரொம்ப இது வந்து கிராஃப்லயே சொல்லிடலாம்ல. ஈஸியா இந்த கிராஃப் என்ன பண்ணிடலாம்? கை வரையாம போட்டுடலாம். வாட் இஸ் தி கிராஃப் ஃபார் y is equal to mod x. இதுதான் கிராஃப் ஃபார் y is equal to mod x. கரெக்டா? இதுதான் கிராஃப் ஃபார் y is equal to mod x. இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏன்னா நான் ஃபுல் கிராஃபை கை எடுக்காம போடலாம். அப்பனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்பனா இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட். அப்ப 0ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா கண்டிப்பா இருக்கும். ஆமா தானப்பா? பாருங்க நான் ஃபுல் கிராஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னா கை எடுக்காம போட்டுருவேன். ஸோ லேமன் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்பனா எல்லா பாயிண்ட்டுமே கண்டினியூஸா இருக்கும். அப்ப கண்டிப்பா 0ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். பட் we will go by definition. We'll go by definition. So we prove that f is continuous at x is equal to 0. அப்ப என்ன சொல்லணும்? What is the definition of continuity? Limit extending to a, f of x has to be f of a. நம்மளுக்கு இங்க a யாரு? 0. So 0ன்ற பாயிண்ட்ல I'm going to say it is continuous. So I need to prove limit extending to 0 f of x is equal to f of 0 ன்னு சொல்லணும். இது சொல்லிட்டா அப்படின்னா it will be continuous at 0 by definition of continuity. Okay. So அப்பனா what is the definition of what is this limit? LHLம் RHLம் ரெண்டுமே ஈக்குவலா போனோம். எக்ஸிஸ்ட் ஃபைனைட்லியா போனோம். அப்பதான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா? இப்போ வாட் இஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x? அதாவது இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ நீட் டு ஃபைண்ட் LHL இது அப்புறம் RHL கண்டுபிடிக்கணும். ஸோ LHLம் RHLம் f of 0வும் ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா we say f is continuous at 0. சூப்பர். வாட் இஸ் LHL? லிமிட் s tending to 0 f of a minus h. கரெக்டா? இதனப்பா ஃபார்முலா ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அது லிமிட் முடிச்சாச்சு பாருங்க. So limit s tending to 0 f of 0 minus h. ஏன்னா நம்மளுக்கு a வந்து 0 இல்ல. ஏன்னா 0ன்ற பாயிண்ட் செக் பண்றோம் நம்ம. So this is limit s tending to 0 f of minus h. இப்போ what is mod x? நம்மளுக்கு what is function? Function வந்து mod x. கரெக்டா? What is f of x? f of x வந்து mod x. What is the definition of mod x? It will be x when x is greater than or equal to 0 minus x if x is strictly less than 0. சூப்பர். இப்போ உள்ள இருக்கவன் வந்து என்னது? உள்ள இருக்கவன் நெகட்டிவ். அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸோ லிமிட் s tending to 0 f of minus h. f of x வந்து mod x. அதாவது f of x வந்து minus x if x is less than 0. ஸோ இவன் வந்து less than 0. இப்போ minus x. ஸோ அப்போ this will be limit s tending to 0 plus h இருக்கும் which is equal to 0. Okay, super. Now we will find right hand limit. What is the definition of right hand limit? What is the formula? Limit s tending to 0 f of a plus h. So limit s tending to 0 f of 0 plus h. So அப்போ இது ஆயிடும் limit s tending to 0 f of h
உள்ள இருக்கவன் பாசிட்டிவ் அப்படின்னா அவுட்புட் வந்து HA தான். ஸோ இப்போ லிமிட் S tending to 0 H again it is 0. ஸோ LHL RHL 0 ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஃபைனைட்லி. அப்போ இந்த லிமிட் வேல்யூ என்ன போயிடும், 0வா போயிடும். And what is f of 0? f of 0 என்னதுப்பா modulus of 0 which is again 0. So but therefore we have limit x tending to 0 f of x is same as f of 0. ஏன்னா எல்லாமே ஈக்குவல் டு 0 இல்ல. ஸோ LHL-ம் 0 RHL-ம் 0. ஸோ அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா 0வா போயிடும். f of 0ம் 0. ஸோ அப்போ therefore it is continuous at 0. ஓகேவா? So அப்போ the function y is equal to mod x is continuous at x is equal to 0. Super. So we prove that f is continuous at 0. Prove பண்ணியாச்சு. Now we going to prove f is not differentiable at 0. Now we will prove that f is not differentiable at x is equal to 0. So 0ன்ற பாயிண்ட்ல நம்ம வந்து differentiable இல்லன்னு சொல்ல போறோம். it is not differentiable சொல்ல போறோம் 0ன்ற பாயிண்ட்ல. ஓகேவா? சூப்பர். சொல்லிடுவோமா? சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா first we will find L of f dash of a அப்புறம் R of f dash of a கண்டுபிடிப்போம். ஈக்குவல் ஆஃப் வெயிட்ஸ் அப்படின்னா it will be differentiable. கரெக்ட்டா? not equal அப்படின்னா not differentiable. what is L of f dash of a ஃபார்முலா? left hand derivative ஃபார்முலா என்னது? limit s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h. நம்ம எந்த பாயிண்ட்ல செக் பண்றோம்? 0ன்ற பாயிண்ட்ல செக் பண்றோம். அப்ப நம்மளுக்கு a என்னது? so here a is equal to 0. what is f of x? it is modulus of x. it will be plus x if x is greater than or equal to 0 minus x if x is strictly less than 0. so இது என்ன ஆயிடும் அப்படின்னா limit s tending to 0 அதாவது I'm going to find L of f dash of 0. ஓகேவா? so by f of 0 minus h minus f of 0 divided by minus h. so for limit s tending to 0 f of minus h minus f of 0 divided by minus h. so limit s tending to 0 f of minus h f of x வந்து minus x if உள்ள இருக்கவன் less than 0. இங்க உள்ள இருக்கவன் less than 0. அப்ப minus x வந்து minus h minus f of 0 வந்து 0 divided by minus h. so இது பாத்தீங்கன்னா limit s tending to 0 h divided by minus h கரெக்ட்டா பாசிட்டிவ் ஆயிடுமா? it is equal to minus 1. so அப்போ left hand சைடுல இருந்து நீங்க அதாவது a minus h நான் இங்க எடுத்தேன் அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து minus 1 கிடைக்குது. இப்போ we will find right hand derivative r of f dash of a. r of f dash of a ஃபார்முலா என்னது? limit s tending to 0 f of a plus h minus f of a divided by plus h. இப்போ we need to find at 0ன்ற பாயிண்ட்ல so limit s tending to 0 f of 0 plus h minus f of 0 divided by h. so limit s tending to 0 f of h minus f of 0 divided by h. f of h h தான். ஓகேவா? f of h h தான். so limit s tending to 0 f of h h தான். ஏன்னா நம்மளுக்கு h வந்து greater than or equal to 0 னா h தான். so f of x x தான். so h minus 0 divided by h which is equal to 1. எல்லாம் பாத்தீங்கன்னா left hand L of f dash of 0 is not equal to R of f dash of 0. கரெக்டா? ஏன்? ஏன்னா L of f dash of 0 வந்து minus 1 but R of f dash of 0 வந்து plus 1. so left hand derivative is not equal to right hand derivative. so therefore f is not differentiable at 0. so 0ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து பார்க்கும்போது ஸ்லோப் வந்து -1, ரைட் ஹேண்ட் சைடுல பார்க்கும்போது ஸ்லோப் வந்து +1. எப்படி பா ரெண்டும் ஈக்குவலா போகும்? so அப்போ I have produced an example of a function which is continuous at 0 but it is not differentiable at 0. ஓகேவா? so அதுதான் நம்ம சொன்னோம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. டிஃபரன்ஷியபிலிட்டி ஒரு ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருந்தா கண்டிப்பா அந்த பாயிண்ட் கண்டினியூஸா இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் மே ஆர் மே நாட் பி தான். ஓகேவா? மே ஆர் மே நாட் பி தான். இருக்கலாம் இல்ல இல்லாமே போலாம். பட் ஷூரா சொல்ல முடியாது என்னால. ஓகேவா? சூப்பர். இப்ப பாருங்களேன். I am going to give you some important note. ஓகேவா? அதாவது கிராஃப வச்சே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு சொல்ல முடியுமா?
ஓகேவா? நல்லா பாருங்க. if a function if the function has sharp edge ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாது or sharp turn at some point at x is equal to a, then it is not differentiable at x is equal to a. இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட். ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்ல ஷார்ப் டர்ன் நடக்குதுன்னா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் போன கிராஃபே பாருங்களேன், மாட் எக்ஸ்ல பாருங்களேன், ஜீரோன்ற பாயிண்ட்ல நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கு. கரெக்டா? பாருங்களேன், கூர்ப்பா இருக்குல்ல ஜீரோன்ற பாயிண்ட்ல. சோ இங்கேருந்து இங்க வருது. பட் ஜீரோன்ற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கு. சோ அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஷார்ப் எட்ஜ் அட் சம் பாயிண்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது, டிஃபரன்ஷியபிளா இருக்காது. அதே மாதிரி ஷார்ப் டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, இப்படி இருக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஷார்ப் டர்ன், இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ், இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ், இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ், அப்படியே லைனா போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே போயிடுது ஃபுல்லா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 4 பாயிண்ட்ஸ். அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைஞ்சிட்டு அந்த கிராஃப்ல எங்கெங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜோ ஷார்ப் டர்னோ இருக்கோ அங்கங்கெல்லாம் கண்டிப்பா என்னவா இருக்காது, ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்காது அந்த பாயிண்ட்ல தான். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூல. அது if the function has sharp edge or sharp turn at some point, then it is not differentiable at those point. ஓகேவா? பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா லைனா வருது, பட்டுன்னு ஒரு ஷார்ப் டர்ன் எடுக்குது, அப்புறம் இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கு, இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ், இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ். அப்ப இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 4 பாயிண்ட்ஸ். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள்ன்றதை நீங்க என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணுமா சொல்லிடலாம். அப்ப இந்த 4 பாயிண்ட்டுக்குமே என்னவா இருக்கும் அப்படின்னா L of f dash of a வும் R of f dash of a வும் நாட் ஈக்குவலா இருக்கும். அதனாலதான் நாட் டிஃபரன்ஷியபிள். நல்லா பாருங்களேன். ஏன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஷார்ப் எட்ஜ் கிடைக்குதோ யூ கேன் டிரா இன்ஃபைனைட்லி மெனி டான்ஜென்ட் அட் த பாயிண்ட். ஆமாவா இல்லையா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்குதோ யூனிக் டான்ஜென்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது அந்த பாயிண்ட்ல. பாருங்களேன், இது ஒரு டான்ஜென்ட், இது ஒரு டான்ஜென்ட், இது ஒரு டான்ஜென்ட், இது ஒரு டான்ஜென்ட். கரெக்டா இல்லையா? எப்பப்பெல்லாம் ஷார்ப் டர்னோ ஷார்ப் எட்ஜ் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்ல we can draw infinitely many tangent. அப்ப ஒரு டான்ஜென்ட்டுக்கும் ஒரு ஸ்லோப் முடிஞ்சு போச்சு, காலி. டிஃபரன்ஷியபிள் கிடையாது. அப்படி புரியுதா? நான் உங்களுக்கு சென்டென்ஸா எழுதி போட்டுறேன். இப்ப ஃபங்க்ஷன் has sharp edge or sharp turn at some point, it is not differentiable. ஏன்னா அந்த பாயிண்ட்ல we can draw infinitely many tangent. அப்ப ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்லோப் கிடைச்சது அப்படின்னா எப்படி நீங்க டிஃபரன்ஷியபிள் சொல்லுவீங்க? சொல்ல முடியாதுல்ல. அதுதான் அதோட ரீசன். ஓகேவா? சூப்பர். இது ஃபங்க்ஷன் ஹஸ் ஷார்ப் எட்ஜ். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, பட்டு கிராஃபை வரைங்க. கிராஃபை வரைஞ்சிட்ட பிறகு எங்கடா ஷார்ப் எட்ஜ் இருக்கு, எங்கடா ஷார்ப் டர்ன் இருக்கு, எந்தெந்த பாயிண்ட்லாம் இருக்கு, நாட் டிஃபரன்ஷியபிள், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஓகேவா? நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். சோ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு நாட் ஈக்குவல் சொல்லலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா கிராஃபை போடுங்க, ஷார்ப் எட்ஜ் எங்க இருக்குன்னு பாருங்க. எல்லா ஃபங்க்ஷன் கிராஃப் ஈஸியா போட முடியாது, அது வேற விஷயம். பட் சில ஃபங்க்ஷன் கிராஃப் ஈஸியா போடலாம். அதுக்கெல்லாம் நீங்க கிராஃப் போட்டு சொல்லி கொடுத்துருங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, mod x 0 ஷார்ப் எட்ஜ், சோ 0 நாட் டிஃபரன்ஷியபிள். நம்ம சொல்லிட்டோம்ல, L of f dash of 0 is not equal to R of f dash of 0 அப்படின்னு. சூப்பர்ல, சமைப்பான ரிசல்ட்ல the function has sharp edge or sharp turn at some point, then it is not differentiable at those point. இங்க பாத்தீங்கன்னா it is not differentiable at 4 points. ஏன்னா 4 pointல we have sharp edge or sharp turn. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். the function f of x is equal to modulus of x minus a is not differentiable at x is equal to a. ஆமாவா இல்லையா? நேச்சுரல்ல மாடுலஸ் ஆஃப் x minus a ஓட கிராஃப் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to modulus of x minus 2. இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? எப்போ ஃபங்க்ஷன் 0வா போவோம்? 2ல 0வா போவோம். கரெக்டா? சோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா 2ல இருந்து ஒரு V ஷேப் கிடைக்கும். சோ அப்ப it is not differentiable at 2. ஏன்? because 2ல it has sharp edge. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட் பாரு. அதே மாதிரி the function f of x is equal to modulus of x plus 1. இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? mod x plus 1.
அதாவது இது இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஜீரோவா போகும், -1ல ஜீரோவா போகும். ஏன்னா -1 + 1 0. இப்போ -1ல கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ V ஷேப் -1ல கிடைக்கும். அப்போ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் -1. ஏன்னா -1ல இட் ஹஸ் ஷார்ப் எட்ஜ். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் x - a இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x இஸ் ஈக்குவல் டு a. ஏன்னா ஏன்ற பாயிண்ட்ல இட் வில் ஹேவ் ஷார்ப் எட்ஜ். மாடுலஸ் ஃபங்க்ஷன் கிராஃப் போட தெரியும்லப்பா, நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோஸ்ல இதெல்லாம். அதே மாதிரி பாரு எக்ஸாம்பிள் பாருங்க. f of x is equal to modulus of x plus 5 is not differentiable at x is equal to -5. இது வந்து is not differentiable at x is equal to -1, is not differentiable at x is equal to 2. ஓகேவா? ஏன்னா 2ன்ற பாயிண்ட்ல அதாவது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எப்போ ஜீரோவா போதோ அந்த பாயிண்ட் இட் வில் ஷார்ப் எட்ஜ். ரொம்ப 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 முக்கியமான 2 இம்பார்ட்டன்ட் நோட். ஸோ இப்போ கிராஃப் வரைங்க, கிராஃப்ல ஷார்ப் எட்ஜ் இருக்கான்னு பாருங்க, இல்ல ஷார்ப் டர்ன் இருக்கான்னு பாருங்க. நாட் டிஃபரன்ஷியபிள் அட் த பாயிண்ட். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருதோ மாடுலஸ் ஆஃப் x - a இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 0. பாருங்க, மாடுலஸ் ஆஃப் xன்றது என்னது? மாடுலஸ் ஆஃப் x - 0 தானே. ஸோ அப்போ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 0. மாட் எக்ஸ்ன்றது என்னது? மாட் x - 0 தானே. அப்ப நம்மளுக்கு a 0 தானேங்க. ஸோ நம்ம கரெக்டா 0 என்ன ஆச்சு? நாட் டிஃபரன்ஷியபிளா இருந்தது இல்ல. ஸோ அதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ 2 இம்பார்ட்டன்ட் நோட்டு. இதுக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 2 முக்கியமான 2 நோட் பார்த்துருக்கோம். அவ்வளவுதான். இதன் பிறகு we going to do problems. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கிராஃப் போட்டு ஷார்ட் எட்ஜ், ஷார்ட் டர்ன் வருதோ அப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். அதே மாதிரி mod x - a is not differentiable at x equal to a. ஏன்ற பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிள். ஏன்னா பாருங்களேன், mod x - 2ன்ற பாயிண்ட்ல ஜீரோவா போகும். ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ அப்போ 2ல வந்து ஷார்ப் எட்ஜ், ஸோ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? ஸோ வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ் நவ். ஓகேவா? ஸோ வில் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, நான் மூவ் ஆன் டு ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாமே, provided if understand all the concepts. ஓகே, ப்ராப்ளம் 1 பாருங்க. Let f is a function from R to R. f ஒரு ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் defined by f of x is equal to maximum of x, x square. இதுதான் ஃபங்க்ஷன். Let s denote set of all points in R where f is not differentiable. இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். 0, 1ல டிஃபரன்ஷியபிள் கிடையாதா, இல்ல 0ல மட்டும் தான் டிஃபரன்ஷியபிள் கிடையாது, 0ல மட்டும் தான் டிஃபரன்ஷியபிள் கிடையாதா, இல்ல 1ல டிஃபரன்ஷியபிள் கிடையாதா, இல்ல எல்லா பாயிண்ட்லயுமே டிஃபரன்ஷியபிளா, எங்கேயும் எதுலயுமே வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாதான்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் 1 பாருங்க, எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். provided if you understand all the concepts. Let f is a function from R to R. ஸோ f பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷன் defined as f of x is equal to maximum of x, x square. maximum of x, x square. Let s denote the set of all points in real number where f is not differentiable. Then s is, அதாவது இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1ன்ற பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிளா, 0ன்ற பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிளா, 0, 1 2 பாயிண்ட்லயுமே நாட் டிஃபரன்ஷியபிளா, இல்ல எம்டி செட்டா, அதாவது எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எஸ்? எஸ் denote the set of all points where f is not differentiable. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்லணும். எந்தெந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்லணும். சொல்றோமா? முதல்ல we will try to draw the graph for maximum of x, x square. முதல்ல என்ன பண்ணுவோம்னா, இது கிராஃப் வரைய கத்துப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல y is x ஓட கிராஃப் எப்படி இருக்கும், x ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் y is equal to x கிராஃப். கரெக்டா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா y is equal to x கிராஃப், ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா y is equal to x. சூப்பர். இப்போ y is equal to x ஸ்கொயர் கிராஃப். y is equal to x ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்கும், y is equal to x ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்கும்டா இப்படி இருக்கும். கரெக்டா? கொஞ்சம் பெருசா கொடுக்குறேன். y is equal to x ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்கும்னா சம்திங் லைக் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா y is equal to x ஸ்கொயர் கிராஃப்.
ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 2 ஈக்குவலா போகும். அதாவது 1,1 அப்படின்ற பாயிண்ட்ல. ஏன்னா y is equal to x-உம் 1,1 சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப்லயும் 1,1 வந்து ரெண்டு 1,1ன்ற பாயிண்ட் ரெண்டுமே இன்டர்செக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி 0,0 அப்படின்ற பாயிண்ட்டும் இன்டர்செக்ஷன்ல இருக்கும். 2 கிராஃப்மே. ஆமா தானேப்பா? அதாவது எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் வில் மீட் அட் 1,1 0,0. ஏன்னா 1,1 போட்டீங்கன்னா 1 is equal to 1 ஸ்கொயர், 0 is equal to 0 ஸ்கொயர். அதே மாதிரி y is equal to x, y is equal to x இங்கேயும். சூப்பர். அப்ப நல்லா பாருங்களேன். இப்ப நம்மளுக்கு கிராஃப் யாரு? இவன் கிராஃப் கிடையாது. மேக்ஸிமம் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சூஸ் பண்ணணும். இப்ப நல்லா பாருங்க. இந்த பாயிண்ட் என்னது? 1. இந்த பாயிண்ட் என்னது? 1. இப்போ when x is less than 0 எது மேக்ஸிமம்? இது மேக்ஸிமமா? இது மேக்ஸிமமா? இது பெருசு. இதுதான் பெருசு. சோ அப்ப when x is less than 0 x பெருசா x ஸ்கொயர் பெருசா? x ஸ்கொயர் தான் பெருசு. அப்ப மேக்ஸிமம் ஆஃப் x, x ஸ்கொயர் உடைய ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பாருங்க. when x is less than 0 எது மேக்ஸிமம்? x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம். ஆமா தானே? இதான பெருசா இருக்கு இதோட. அப்ப x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம். எப்போ? if x is less than 0. 0 to 1 பாத்தீங்கன்னா 0 to 1 பாத்தீங்கன்னா x தான் மேக்ஸிமம். பாருங்க x ஸ்கொயர் கீழ இருக்கு. பட் x தான் மேல இருக்கு. சோ அப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா x. எப்போ அப்படின்னா 0ல இருந்து 1க்குள்ள. 0ல இருந்து 1க்குள்ள. 1க்கு பிறகு 1க்கு பிறகு பாத்தீங்கன்னா அகைன் எது மேக்ஸிமம்? x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம். சோ அப்போ x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் if x is strictly greater than 1. அப்படி புரியுதா? புரியுதா? x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் when x is greater than 1. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கிராஃப் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் x, x ஸ்கொயர். அப்ப இது கிராஃப் போடுவோமா? கிராஃப் போடுவோமா? இதுக்கு இப்போ புதுசா இதுலயே போட்டா கிராஃப். இதுலயே போடுற மாதிரி கிராஃப். சோ அப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா when x is less than 0 x ஸ்கொயர் கிராஃப். சூப்பர். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லைனு, அப்புறம் திருப்பி நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு கிராஃப். இதுதான் கிராஃப் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் x, x ஸ்கொயர். 2 ஷார்ப் டர்ன் இங்க ஒரு ஷார்ப் டர்ன், இங்க ஒரு ஷார்ப் டர்ன். போன நோட் பாருங்க. if a function is sharp turn at some point it is not differentiable at those point. நல்லா பாருங்க. நல்லா கர்வ் ஆகுது. பட்டுன்னு ஒரு ஷார்ப் எடுத்து ஒரு லைனா போகுது. பட்டுன்னு ஒரு ஷார்ப் டர்ன் எடுத்து திருப்பி ஒரு பாராபோலிக் ஷேப். சோ அப்போ clearly f as sharp turns. நான் டெஃபினிஷனா போட்டு காமிக்கிறேன். டோன்ட் வரி. clearly f as sharp turns at x is equal to 0 and x is equal to 1. கரெக்டா? 0ன்ற பாயிண்ட்லயும் 1ன்ற பாயிண்ட்லயும் it has sharp turns. So therefore f is not differentiable. f is not differentiable at these 2 points. So ஆன்சர் என்ன வரும்? A ஆப்ஷன் வரும். ரொம்ப ஈஸி இல்ல? இப்போ நம்ம வந்து டெஃபினிஷனா போடுவோமா? அதாவது what it means is L of f dash of 0 is not equal to R of f dash of 0 and also L of f dash of 1 is not equal to R of f dash of 1. இதான் நம்ம சொல்லணும். கரெக்டா? ஏன் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் தோஸ் பாயிண்ட்ல? பட் நான் சொன்ன ஷார்ட் டர்ன் இருந்தது அப்படின்னாலே நாட் டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டேன். பட் இது ஃபர்ஸ்ட் காலம்னால எக்ஸாம்ல நீங்க போட்டு முடிச்சிடலாம். பட் we will prove that. ஓகேவா? So at x is equal to 0 we will check the differentiability at this point. So what is L of f dash of a? L of f dash of a formula என்னது? Limit s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h. So we need to find L of f dash of 0. So limit s tending to 0 f of 0 minus h minus f of 0 divided by minus h. So limit s tending to 0 f of minus h minus f of 0 divided by minus h. நல்லா பாருங்க. 0வை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்ரோச் பண்றேன். 0வை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்ரோச் பண்றேன். அப்ப 0வை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்ரோச் பண்ண அப்படின்னா வாட் இஸ் த அவுட்புட்? x ஸ்கொயர் தான் அவுட்புட். சோ அப்ப அவுட்புட் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர். சோ அப்ப minus h whole square. f of 0 வந்து 0. கரெக்டா? பாருங்க f of 0 0. when x is equal to 0 f of 0 வந்து 0. இதுதான் f of x. ஓகேவா? இதுதான் f of x. நல்லா பாருங்கப்பா. I am approaching x to the left. I am approaching 0 to the left. அப்ப 0 to the left இருக்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? x ஸ்கொயரா தான் இருக்கும்.
ஜீரோனா எக்ஸ். பட் நம்மளுக்கு ஜீரோ நோக்கி தானே போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து போறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் அவுட்புட்டா இருக்கும். ஸோ அதனால எச் ஸ்கொயர்னு போட்டாச்சு, டிவைடட் பை மைனஸ் எச். ஸோ அப்போ இங்க லிமிட் எஸ் டெண்டிங் டு 0 வரும். ஸோ லிமிட் எஸ் டெண்டிங் டு 0. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எச் ஸ்கொயர் பை மைனஸ் எச்ன்னு இருக்கும். ஸோ திஸ் வில் பி என்ன வரும், எஸ் டெண்டிங் டு 0 எல்லாத்துக்கும் போடணும், மறக்காம அது போட்டுடணும். This implies limit s tending to 0, h square by minus h 0 ன்னு வரும். கரெக்டா? ஒரு h கேன்சல் ஆயிடும். ஸோ லிமிட் s tending to 0 of h வந்து 0 ன்னு வரும். சூப்பர். இப்போ r of f dash of 0 கண்டுபிடிக்கலாம். ஸோ r of f dash of 0. ஸோ லிமிட் s tending to 0, f of 0 plus h minus f of 0 divided by h. கரெக்டா? f of a plus h minus f of a divided by h. ஸோ லிமிட் s tending to 0, f of h minus f of 0 divided by h. இப்போ h ரைட் ஹேண்ட் சைடுல அப்ரோச் பண்றோம் ஜீரோவை. we are approaching 0 from the right. அப்போ we are approaching 0 from the right அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து x. ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து x. அப்போ f of h h தான் வரும், divided by h. இப்போ இது 1 ஆயிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 at 0ல, பட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து என்னது 1. ஸோ therefore L of f dash of 0 is not equal to R of f dash of 0. So it is not differentiable at 0. பட் நம்ம கிராஃப் பார்த்து சொல்லிட்டோம்ல, ஜீரோன்ற பாயிண்ட் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இங்க டிஃபரன்ஸ் படி போனோம் அப்படின்னா இப்படி சொல்லணும். அதே மாதிரி at x is equal to 1 நீங்களே போட்டுருவீங்கல்ல, at x is equal to 1. At x is equal to 1லையும் we will show that left hand derivative is not equal to right hand derivative at x is equal to 1. Okay. So what is L of f dash of 1? So limit s tending to 0, f of a minus h minus f of a divided by minus h. நம்மளுக்கு a வந்து 1. So limit s tending to 0, f of 1 minus h minus f of 1 divided by minus h. So limit s tending to 0. நல்லா பாருங்கப்பா, we are approaching 1 from the left. So 1 வந்து left hand sideல approach பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து என்னது x. கரெக்டா? ஏன்னா 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணும்போது இது மேக்ஸிமம், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ், எக்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் வந்து 1 மைனஸ் ஹெச்ஏ தான் வரும். கரெக்டா? ஸோ 1 மைனஸ் ஹெச்ஏ தான் வரும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் வரும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் 1 மைனஸ் ஹெச்ஏ தான். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 வந்து 1. கரெக்டா? எஃப் ஆஃப் 1 வந்து 1 டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ இந்த 1 கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் ஹெச் பை மைனஸ் ஹெச் ஆயிடும் அப்படின்னா பிளஸ் 1 ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இப்போ we will find right hand derivative r of f dash of 1. So limit s tending to 0, f of a plus h minus f of a divided by plus h. So இது வந்து limit s tending to 0, f of 1 plus h minus f of 1 divided by plus h. So limit s tending to 0, f of 1 plus h. So 1 வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றேன். 1 plus h ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் தானே. அப்ப நம்மளுக்கு எது பெருசு? எக்ஸ் ஸ்கொயர் தான் பெருசு. அப்ப இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்ப எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஹெச் வந்து 1 பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் 1 வந்து 1 தான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆயிடும்? லிமிட் எஸ் டெண்டிங் டு 0, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 1 டிவைடட் பை ஹெச். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க ஹெச்சை காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ லிமிட் எஸ் டெண்டிங் டு 0, ஹெச்சை காமனா எடுத்துட்டீங்கன்னா h பிளஸ் 2 பை ஹெச்னு இருக்கும். கரெக்டா? ஹெச்சை காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு h இங்க ஒரு 2 டிவைடட் பை h. இப்போ இந்த h இந்த h கேன்சல் ஆயிடும். லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 0க்கு 0 பிளஸ் 2ன்னு வரும். ஸோ 0 பிளஸ் 2ன்னு வரும், which is 2. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2, இங்க பாத்தீங்கன்னா இங்க 1. ஸோ therefore L of f dash of 1 is not equal to R of f dash of 1. So it is not differentiable at 1 also. It is not differentiable at 1 also. So L of f dash of 1 is not equal to R of f dash of 1. So it is not differentiable. It is not differentiable at x is equal to 1. அதான் நம்ம கிராஃப்லயே சொல்லிட்டோம். மத்த எந்த பண்ண எடுத்து பாருங்களேன், எல்லாமே ஈக்குவலா இருக்கும். L of f dash of a வும் R of f dash of a வும் other than 0 and 1ல எல்லாமே ஈக்குவலா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. பட் நம்ம கிராஃப் படி சொல்லிட்டோம், it has short page at 0 and 1, so it is not differentiable சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். The next video we will continue solving more problems on
டிஃபரன்ஷியபிலிட்டி. கொஸ்டின் புரியுதா? ஒரு ஃபங்ஷன் இருக்கும். எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல எல் ஆஃப் எஃப் டாஷ் ஆஃப் ஏவும் ஆர் ஆஃப் எஃப் டாஷ் ஆஃப் ஏவும் ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா ஃபைனட்டாவும் போயிடுச்சுன்னா இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். நாட் ஈக்குவல்னா நாட் டிஃபரன்ஷியபிள். நீங்க கிராஃபா பார்த்து சொல்லணும் அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் ஷார்ட் டர்ன் தான் வரும்போது இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் கண்டினியூ சால்விங் மோர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.